வணக்கம்ங்க. இன்னைக்கு இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த காலகட்டத்துல நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் தேவைப்படுற அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோங்க. அது ஒண்ணும் இல்ல, செய் நன்றி. நீங்க எதை வேணாலும் மறக்கலாங்க. உங்களுக்கு ஒருத்தங்க என்ன செஞ்சிருந்தாலும், ஒரு தீமையா இருக்கட்டும், ஒரு பொருள் கொடுத்திருக்கட்டும், ஒரு பொன் கொடுத்திருக்கட்டும், பணமா கடனா கூட கொடுத்திருக்கட்டும், அது எல்லாத்தையும் கூட மறக்கலாம். ஆனா அவங்க உங்களுக்கு செஞ்ச செய் நன்றின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, அதை மட்டும் எந்த காலத்துக்கும் மறக்கவே கூடாது. அது மன்னிக்க முடியாத குற்றம்ங்க. இதை ஒரு குறள்ல கூட நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த குறள் பின்னாடி சொல்றேன். முதல்ல இதை நம்ம எப்படி வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அந்த குறளை நம்ம பார்ப்போம். எந்த ஒரு காலகட்டத்திலுமே பாத்தீங்கன்னா, நம்ம மற்றவங்களை சார்ந்துதான் வாழ வேண்டியதா இருக்குது. மற்றவங்களை சாராம இண்டிபெண்டா மனித வாழ்க்கையில் வாழ்றது அவ்வளவு சாத்தியம் இல்லை நண்பா. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாராவது ஒருத்தங்களை, நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு கிடையாது, யாராவது ஒருத்தர் சார்ந்து வாழ வேண்டியதா இருக்குது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறது நம்ம அத்தியாவசிய தேவை, ஒவ்வொருத்தருடைய அத்தியாவசிய தேவை. ஆனால் அது நம்மளாலேயே நம்மளால மட்டுமே அதை பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக மற்றவங்களை சார்ந்து தான் வாழ்ந்தாகணும். ஸோ அது மாதிரி தான் எந்த ஒரு விஷயம்னாலுமே யாராவது ஒருத்தங்களை சார்ந்து நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒருத்தங்க நன்றி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அதை மறக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்படி மறந்தோம்னா நம்ம மனுஷனே கிடையாதுங்க, மனித பிறவியே கிடையாது, ஒரு மனித நேயம் உள்ள ஆட்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த குறள் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அதாவது நீங்க எந்த இதை மறந்திருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மன்னிப்பு இருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு தவறு செஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஆனால் உங்களுக்கு செய்த ஒரு நன்றியை, ஒருத்தங்க உங்களுக்கு செய்த உதவியை மறந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறத இந்த குறள் மூலயமா வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. பாருங்க, இது நம்ம டெய்லியுமே வீடியோவில் சொல்றது தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு திருக்குறளில் நம்ம வள்ளுவர். ஆனால் அது எந்த காலகட்டத்துக்குமே, முக்கியமாக இப்போ நாம இப்போ இருக்கிறது 2024, இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் வரும் காலங்களிலாவது நம்ம வாழ போகிறது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். எவ்வளோ நாள் வாழ போகிறோங்கிறது யாருக்குமே கிடையாது. இப்போ வயது வித்தியாசமெல்லாம் கிடையாதுங்க. திடீர்னு நல்லா இருக்கிறவங்களே திடீர்னு போகிறாங்க. வயசானவங்க 100 வயசுக்கு மேலே கூட இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ ஒரு காரணியாகவே கிடையாது வயசு அப்படிங்கிறது. ஸோ இருக்கும் வரை நல்லபடியாக இருப்போம், சந்தோஷமாக வாழ்வோம், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். மற்றவங்க செஞ்ச உதவியை எந்த ஒரு காலகட்டத்திலுமே மறக்காமல் இருப்போம். அதுதான் முக்கியம். இப்போ என்னன்னா, தேவையான நேரத்தில் உதவியில் வாங்கிக்குவாங்க, கேட்டு வாங்கிக்குவாங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, உரிமையோடு கேட்டு வாங்குவாங்க உதவி வாங்கும்போது. ஆனால் அதை மறந்துடுவாங்க எளிதாக. ஒருத்தங்கனால தான் அவங்க அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கே ஒருத்தங்க தான் காரணமாக இருக்கும், இன்னொருத்தங்களா இருக்கும். பட் அவங்க ஒரு காலகட்டத்தில் மறந்துருப்பாங்க. மறக்கிறத விட இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்ட உதவி வாங்கினாங்களோ அவங்களையே பின்னாடி தள்ளி அவங்களுக்கே துரோகம் செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுதாங்க இப்போ பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இனி வரும் காலங்களிலாவது நல்லபடியாக வாழ்வோம், செய் நன்றியை மறக்காமல் இருப்போம் அப்படிங்கிற சொல்லி மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேசுங்கோ.